ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்வீட்ஸ். மினி இட்லியும் இட்லி சாம்பாரும் பார்க்க போகிறோம். சூடாக இட்லி எடுத்து இந்த இட்லி சாம்பாரை நல்லா மிதக்க ஊற்றிட்டு அது மேலே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இட்லி பிடிக்காதவங்க கூட இட்லி இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் இட்லி சாம்பார் வச்சு இட்லி லஞ்சுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நூறு கிராம் பாசிப்பருப்பை எடுத்து கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். சாம்பார் வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன். சாம்பாருக்கு வதக்கிட்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளியும் 3 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி சாம்பாருக்கு நான் புளி ஊற்ற மாட்டேன். அதனால் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா அந்த புளிப்பே போதும். இட்லிலையும் புளிப்பு இருக்கும், அதனால் இது கரெக்டாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு ஒரு கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு 3த்தையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்தா நல்லா இட்லி சாம்பார் சூப்பரான வாசனை கிடைக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ இந்த காயை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பு இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு 3 சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். குக்கர் போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுட்டு 2 விசில் விடணும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய், பருப்பு எல்லாம் குழஞ்ச மாதிரி நல்லா வெந்திருக்கு. இது கூட நான் சாம்பார் பொடி போட போகிறேன். வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்கக்கூடாது. 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த சாம்பார் பொடி மட்டும்தான். இது போட்டால் தான் நல்லா இட்லி சாம்பார் வாசனை வரும். இது நான் வீட்டிலேயே அரைச்சது. 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக தாளித்து விட்டுடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து இந்த சாம்பாரில் சேர்த்துட வேண்டியதுதான். சாம்பாரில் எடுத்து சேர்த்துடலாம். இந்த சாம்பாருக்கு முக்கியமான பொருளே சாம்பார் பொடி தான். அந்த சாம்பார் பொடி சேர்க்கலைன்னா இட்லி சாம்பார் வாசனையே வராது. இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இது கூட பச்சை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரியே சாம்பார் செஞ்சு இட்லியை சூடாக வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.